வெல்கம் டு our சேனல். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான வேலை வாய்ப்பு பத்தி பார்க்க போறோம். இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் மேனுஃபேக்சரிங் துறையில் அனுபவம் உள்ளவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. திருச்சிராப்பள்ளி மற்றும் விராலிமலை பகுதியில் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்சூனிட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த கம்பெனி பெயர் ஆண்டர்சன் கிரீன்வுட் கிராஸ்பி சன்மார். இது ரொம்ப பிரபலமான ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற நிறுவனம். இங்கே மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் பதவிக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஏன்னா இந்த வேலைக்கு என்னென்ன திறமைகள் தேவை, எப்படி அப்ளை பண்ணணும், கம்பெனியில் வேலை எப்படி இருக்கும், டிரான்ஸ்போர்ட் மற்றும் கேண்டீன் வசதிகள் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, சம்பளம் மற்றும் ஓவர்டைம் பற்றிய விவரங்கள் எல்லாத்தையும் நாம ரொம்ப விரிவா பேச போறோம். ஜாப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும்னாலோ இல்ல நம்ம சேனல் பத்தின வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்பர் +96871053824. முதல்ல இந்த வேலைக்கு தேவையான அனுபவம் பத்தி பாப்போம். உங்களுக்கு 5 வருஷம் முதல் 8 வருஷம் வரை அனுபவம் இருக்கணும். நீங்க பியூடி அல்லது பியூடெக் படிச்சிருக்கணும். எந்த ஸ்பெஷலைசேஷன் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா மேனுஃபேக்சரிங் துறையில ஆர்வம் மற்றும் முன் அனுபவம் கண்டிப்பா இருக்கணும். வேலையோட தன்மை அதாவது ஜாப் நேச்சர் பத்தி நாம இப்போ ஆழமா பார்க்கலாம். ஒரு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரோட முக்கிய பொறுப்பு என்னன்னா, உற்பத்தியே எவ்ளோ திறமையா பண்ண முடியும்னு பாக்குறதுதான். இத 4 முக்கியமான பிரிவா பிரிக்கலாம். முதல் விஷயம் CNC புரோகிராமிங் மற்றும் டூலிங் டெவலப்மெண்ட். உங்களுக்கு CNC மிஷின் எப்படி இயங்கும், அதுக்கு எப்படி புரோகிராம் எழுதணுங்கறக்க முழு அறிவு இருக்கணும். புதுசா ஒரு பொருள் தயாரிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி புரோகிராம் எழுதி எந்த டூல் பயன்படுத்தினா வேலை சுலபமா முடியும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாஸ் புரோகிராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முதல் முறையே பிழை இல்லாம புரோகிராம் பண்றது ரொம்ப முக்கியம். இரண்டாவது விஷயம் ப்ராசஸ் ஷீட் தயார் பண்றது. ஒரு மூலப்பொருள் அதாவது ரா மெட்டீரியல் ஃபேக்டரிக்கு உள்ள வந்ததுல இருந்து அது முழுமையான பொருளா மாறி வெளியே போற வரைக்கும் என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்கிறத நீங்க தான் சார்ட் போடணும். இத ரூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மெஷின்ல முதல்ல வெட்டணும், அடுத்து எங்க ட்ரில் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபினிஷிங் எப்படி பண்ணணுங்கிறத நீங்க தெளிவா ப்ராசஸ் ஷீட் மூலமா மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். கிரிட்டிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான கட்டங்களுக்கு நீங்க கைட்லைன் கொடுக்கணும். மூணாவது முக்கியமான விஷயம் சைக்கிள் டைம் ரிடக்ஷன். இதுதான் இந்த வேலையோட மிக முக்கியமான சவால். ஒரு பொருளை தயாரிக்க 10 நிமிஷம் ஆகுதுன்னா அதை எப்படி 8 நிமிஷமா குறைக்கலாம்னு நீங்க யோசிக்கணும். அதுக்கு புரோகிராமிங்ல மாற்றம் கொண்டு வரலாம் அல்லது டூல்ஸ் மாத்தலாம். இப்படி நேரத்தை மிச்சப்படுத்துறது மூலமா கம்பெனிக்கு லாபம் அதிகமாகும். இதுல உங்களுடைய திறமை ரொம்ப முக்கியம். நான்காவது விஷயம் காஸ்ட் ரிடக்ஷன் மற்றும் டூல் செலெக்ஷன், அதாவது செலவை குறைக்கிறது. கட்டிங் டூல்ஸ் பத்தின நல்ல அறிவு உங்களுக்கு இருக்கணும். எந்த டூல் அதிக நாள் உழைக்கும், எது விலை குறைவு ஆனா தரம் அதிகம் அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணணும். புதுசா ஏதாவது காம்பனன்ட் வந்தா அதுக்கு ஏத்த டூலிங் டெவலப்மெண்ட் நீங்க தான் பண்ணணும். இது மட்டும் இல்லாம செட்டப் டைம் ரிடக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மெஷின்ல ஒரு வேலை முடிஞ்சு அடுத்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு நடுவுல ஆகுற நேரத்தை குறைக்கணும். இது மெட்டல் பார்ட்ஸ் மற்றும் நான் மெட்டல் பார்ட்ஸ் ரெண்டுக்கும் பொருந்தும். இப்போ ஒர்க் கல்ச்சர் மற்றும் வசதிகள் பத்தி நாம கொஞ்சம் பொதுவா பேசலாம். விராலிமலை இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்கிறதுனால அங்க இருக்கிற பெரும்பாலான பெரிய கம்பெனிகள்ல கேப் வசதிகள் மற்றும் கேண்டீன் வசதிகள் கண்டிப்பா இருக்கும். ஷிப்ட் முறை பத்தி சொல்லணும்னா உற்பத்தி துறைங்கிறதுனால ஷிப்ட்ல வேலை இருக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவா ஜெனரல் ஷிப்ட் அல்லது ரொட்டேஷனல் ஷிப்ட் இருக்கலாம். ஓவர்டைம் அதாவது OUT பத்தி பார்த்தோம்னா
ப்ரொடக்ஷன் டார்கெட் அதிகமா இருக்கும்போது ஓஇடி பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். அதுக்கு தனி அலவன்ஸ் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாமே நீங்க இன்டர்வியூ போகும்போது தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வேலை சூழல் எப்படி இருக்கும்னா, நீங்க மிஷன் ஆபரேட்டர்ஸ் கூடவும் பேச வேண்டியது இருக்கும். அதே சமயம் மேனேஜ்மெண்ட் கூடவும் பேச வேண்டியது இருக்கும். அதனால உங்களுக்கு டெக்னிக்கல் அறிவு மட்டும் இல்லாம நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் தேவைப்படும். டீம் ஒர்க் ரொம்ப அவசியம். சம்பளம் பத்தி இந்த நோட்டிபிகேஷன்ல குறிப்பிடல. ஆனா 5 முதல் 8 வருஷ அனுபவம் கேட்கறதுனால இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி நல்ல சம்பளம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பழைய சம்பளம் மற்றும் உங்களுடைய திறமையை பொறுத்து அது மாறுபடும். இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது? naukri.com மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம். லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க ரெஸ்யூம்ல சிஎன், சி புரோகிராமிங், ப்ராசஸ் பிளானிங், சைக்கிள் டைம் ரிடக்ஷன், டூல் செலக்ஷன் இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கீவேர்ட்ஸ் இருந்தாதான் உங்க ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட் ஆகும். இன்டர்வியூக்கு தயாராகும் போது நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ், எப்படி காஸ்ட் குறைச்சீங்க, எப்படி நேரத்தை மிச்சப்படுத்துனீங்க அப்படிங்கறத எடுத்துக்காட்டுகளோட சொல்ல தயாரா இருங்க. கடைசியா ஒரு முறை சொல்றேன், வேலை தேடுற நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆண்டர்சன் கிரீன்வுட் கிராஸ்பி சன்மார் ஒரு பெரிய நிறுவனம். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரெஸ்யூம் மேக்கிங்ல உதவி தேவைப்பட்டாலோ இல்ல நம்ம சேனல் பத்தின சந்தேகங்கள் இருந்தாலோ தயங்காம என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்பர் +96710538224. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேலை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின், ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.